முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவோட பார்ட் 1 அதாவது முருகனை நெருங்குவது எப்படி? அருணகிரிநாதருக்கு நடந்த அதே அதிசயங்கள், அந்த அனுபவங்கள் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். நிஜமா சொல்றேன். நான் இதுவரைக்கும் 300 வீடியோ போட்டிருக்கேன். எந்த வீடியோக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்ததே கிடையாது. அவ்ளோ நல்ல கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவ்ளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு இதுவரைக்கும் வந்ததே இல்ல. எல்லாரும் இது மாரி வீடியோ போடுங்க இன்னும் நெறையா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாரி அழகா ஒருத்தங்க அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தீங்க. பாமன் சுவாமிகள் வந்து பொய் சொன்ன காரணத்துக்காக கடைசி வரைக்கும் முருகப்பெருமான் அவர பழனி மலைக்கு வந்து அழைப்பு குடுக்கவே இல்ல. ஸோ முருகப்பெருமானுக்கு பொய் சொன்னா பிடிக்காது. இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு அழகான எடுத்துக்காட்டு. அத நான் மறந்துட்டேன். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாரி முருகப்பெருமானுக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அந்த வீடியோ எடிட்டிங் போதே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல வந்து மறக்க முடியாத மிராக்கிள் பண்ணாரு. எடிட் பண்ண பண்ண முருகப்பெருமான் முகத்த நான் பார்த்த அந்த நொடி அப்படியே வந்து அவரு இழுத்து புடிச்சு ஒரு பரவச நிலைக்கு கொண்டு போய் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அதுல வெளிய வரதுக்கு. அது வந்து என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஸோ அப்பவே தெரிஞ்சுச்சு முருகப்பெருமானுக்கு நான் அந்த பேசுற அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அறிகுறி குடுத்தாரு. கண்டிப்பா இது மாரி இன்னும் நெறைய விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா, வெறும் அதிசயங்களே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, மத்தவங்க எல்லோருக்கும் அதிசயங்களே நடக்க வைப்பது இப்படி இல்லையா? அதனால வந்து இன்னும் நம்மள வீடியோ வந்து நெறைய வெரைட்டி கொண்டு வரணும். நெறைய மெருகேத்தணும். நமக்கு நடக்கிற அதிசயங்கள் எல்லோருக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இன்னும் நெறைய இது மாரி வீடியோ பார்க்கணும்னா, நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு இந்த மாரி வீடியோஸ்க்கு நெறைய சப்போர்ட் பண்ணணும். ஸோ இத பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ட் 1ல நம்மளோட எந்த மாரி குணங்கள்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது ஒரு அழுக்கா இருக்கிற ஒரு சுவர் இருக்கு அப்படின்னா, அத நல்லா சுரண்டி, தேய்ச்சு, கழுவிட்டு அழுக்கெல்லாம் நீக்கிட்டா, அடுத்தது வந்து எப்படி வந்து அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி, அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அழகான ஒரு கோயிலா மாத்துறது அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த பார்ட் 2. ஸோ நம்ம பார்ட் 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுறலாம் மறக்காம. அதே மாரி சேனலுக்கு புதுசா இருந்தது அப்படின்னா, முருகப்பெருமானை நீங்க இன்னும் கிட்ட நெருங்கி பார்த்து அனுபவிக்கிற நெறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி எப்படி மனச கோயிலா மாத்துறது? இப்போ பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாரியே ஒருத்தங்க கேரக்டரோட நம்மள மாரியே வந்து ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா, அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். அத நீங்க நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. அது மாரி நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறது முக்காவாசி ஒரு 90% பார்த்தீங்கன்னா, மனிதத்தன்மை தான் இருக்கும். அதே மனுஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மிருகத்தன்மையும் இருக்கும், இறைத்தன்மையும் இருக்கும். இறைத்தன்மைனா கடவுளுடைய தன்மைகளும் இருக்கும். இப்படி பலவிதமான நம்ம குணங்கள் வந்து மனுஷனுக்குள்ள இருக்கும். ஒவ்வொருக்குள்ளயும் அது வந்து அது கூட குறைய இருக்கும். இப்போ நமக்குள்ளேயே கலந்து இருக்கிற அந்த மனிதத்தன்மைக்குள்ள கலந்து இருக்கிற அந்த கடவுள் தன்மைய வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அப்ப வந்து கடவுளை நெருங்குவது சுலபம். இது ஒண்ணும் இல்ல. சில குணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டாலே போதும். சில கடவுளின் குணங்கள் நம்மகிட்ட மனுஷங்கிட்டயும் இருக்கு. அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கிட்டாலே, வளர்க்க முயற்சி பண்ணாலே வந்து நமக்கு போதும். கடவுளுக்கு நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அவருடைய கருணை பார்வை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அது என்னென்ன குணம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். கருணை, அன்பு, உதவி இதெல்லாம் இருக்கு. ஆனா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டு வர்றது வந்து மன்னிக்கும் குணம். நல்லா பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு மன்னிப்பும் குணம் வந்து அளப்பரியது. நமக்கு மனுஷனுக்கு அது இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன், மன்னிக்கிறது தான். இப்போ நமக்கு ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியா தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து மன்னிக்கவே மாட்டோம். இல்ல மன்னிச்சாலும் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இல்ல சுயநலமா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதனால மன்னிப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படியே ஆப்போசிட். நம்ம எவ்ளோ தப்பு பண்றோம்? எவ்ளோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணிட்டு, கோயிலுக்கு போய் எனக்கு அது வேணும், இது வேணும்னு நிக்கிறோம். அப்ப அதையும் அவரு வந்து நம்மளோட தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு, நமக்கு வேண்டுறதெல்லாம் நடத்தி குடுக்குறாரு அப்டின்னா, கடவுளுக்கு இருக்கும் மிகப்பெரிய குணம் மனுஷங்கிட்டருந்து வித்தியாசப்படுத்துறதுல முதல் விஷயம் என்னன்னா மன்னித்தல். அந்த குணத்த நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முருகர் முதல் முதல்ல அருணகிரியார காப்பாத்துறதுக்கு முன்னாடி, வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் காப்பாத்துறாரு. ஸோ, மன்னிக்கும் அந்த குணத்தை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறமா என்னன்னா, கருணை. இப்போ அ "கருணை கடலே கந்தா போற்றி" அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெறைய இடத்துல வந்து முருகன் வந்து ஒரு கருணையே உருவான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெறைய கேள்விப்படுறோம். நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கோம். அந்த மாரி அவருடைய அதிசயங்கள் எல்லாத்தையும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, சூரபத்மன் தான். முருகன் சூரபத்மன வந்து அழிக்க முயற்சி பண்ணல. முருகன் சூரபத்மன தோற்கடிச்சுட்டு, அவன் மேல கருணை காட்டி, அவன
முருகப்பெருமானை ஒரு வேலும் மயிலுமாக பண்ணி கூடயே வச்சுக்கிறாரு. எவ்ளோ பெரிய விஷயம் அது. சூரபத்மன்கிற மிக கொடூரனுக்கே அந்த ஒரு கருணை கிடைக்கும்போது, அப்போ நம்மல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த கருணை கீழ தான் அன்பு, உதவி, நம்ம பண்ற தானங்கள், அன்னதானம் எல்லாமே வந்து அந்த கருணைக்கு கீழ தான் வரும். இப்போ இப்போ மனுஷனுக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா, உதவி புரியும்போதே நீங்க ஒரு சூழ்நிலை நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்க மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அது பண உதவியோ, நிதி உதவியோ இல்ல ஏதோ மருத்துவ உதவி என்ன வேணா இருக்கலாம். அந்த சமயத்தில வந்து ஒரு உதவின்னு வரும்போது, இன்னொருத்தன் அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது, அந்த ஹெல்ப் பண்றவரு அவருங்களுக்கு கடவுளாக தெரியிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் கடவுளாகும் இடம் பார்த்தீங்கன்னா, அதுதான். ஸோ எங்க வந்து யாருக்கு தேவை இருக்கோ, எங்க வந்து மிக அவசியமான ஒரு உதவி தேவைப்படுதோ, அந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கடவுள் ஆகிறான். இது வந்து எப்பவுமே கடவுள் நேரடியா வந்து எல்லாருக்கும் உதவி புரிகிறது அப்படிங்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்போ ஒரு மனிதன் வழியாகத்தான் அவர் வந்து உதவி புரியிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய கர்மாவை கழிப்பதற்கு மிக அற்புதமான ஒரு வழி. அதனால எங்கெல்லாம் வந்து ஒரு தேவை இருக்கோ, எங்கெல்லாம் யாருக்கு உதவி தேவைப்படுதோ, அங்க உங்களுடைய கருணையை காட்டுங்கள். நீங்க எல்லோர்கிட்டயும் அன்பா இருக்கிறதும், உதவி செய்யறதும் அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். இது 2வது கருணை, அன்பு, உதவி எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது 3வது முக்கியமான விஷயம் நன்றி. அதாவது நம்ம இது இது முன்னாடி சூழ்நிலையே எடுத்துக்கோங்க. ஒருத்தங்க நமக்கு ஒரு கடவுளோட ஸ்தானத்திலிருந்து நமக்கு உதவி பண்றாங்கன்னா, காலத்தினால் செய்த உதவி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. ஸோ நம்ம வந்து உதவி கேட்கிற நிலைமையில நெறைய வாட்டி இருந்திருப்போம். அப்போ வந்து சிறிய உதவியோ, பெரிய உதவியோ எந்த மாரி உதவியா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கும் அந்த நன்றியை நம்ம மறக்காம இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்துக்காக நன்றிய மறக்காம சில பேர் பண்ண தப்புகளையும் சரி, சில துரோகங்களையும் சரி மன்னிச்சுட்டு, அவங்க பண்ண அந்த உதவிக்காக வந்து நீங்க நன்றியோட இருந்து பாருங்க. நம்மளுடைய பக்குவம் வளர்றத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இந்த மன்னித்தல், கருணை, நன்றி இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அது நம்மளே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போதே, நம்மளுடைய மனசு பக்குவமாவதை நீங்கள் உணர முடியும். மனசு பக்குவம் ஆக ஆக நம்மளுடைய கடவுளின் தன்மை அதிகரிக்கும். கடவுளின் தன்மை அதிகரிக்கும்போது, நம்மளுடைய ஆன்மீகமும், நம்மளுடைய நம்மை சுத்தி எந்நேரம் இருக்கிற அந்த முருகப்பெருமானை உணரும் வாய்ப்பும் நமக்கு அதிகமாகும். முருகப்பெருமான் நம்ம கூடவே தான் இருக்காரு. அது 200% உண்ம. ஆனா, அவர உணரக்கூடிய பாக்கியம் வந்து நமக்கு அப்பப்ப தான் கிடைக்குது. இந்த மாரி வந்து நம்மள சில குணங்களை வளர்த்துக்கிட்டு, மனசு பக்குவம் அடையும்போது, அவரை உணரும் வாய்ப்பு அடிக்கடி கிடைக்கும். நம்ம ஒரு தடவ முருகப்பெருமான வந்து அவருடைய அதிசயங்களையும் உணரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையும், நம்ம பிரச்சனைய எதிர்த்து போராடும் அந்த ஆற்றலும் மிக மிக அதிகம். அந்த வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. முருகப்பெருமானை நீங்க உணர, நீங்க அவரு சின்ன விஷயம் உங்களோட சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்கள வழி நடத்துறத நீங்க வந்து பரிபூரணமாக உணர முடியும். இது 200% உண்மை. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா, அது யாரையும் பாதிக்காமலும், அதே சமயம் யாரோ ஒருத்தங்களுக்கு அது பிரயோஜனப்படுற மாரி இருந்தது அப்படின்னா, அதுதான் அங்க வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசத்த கொண்டு வருது. அதே மாரி மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. நமக்கு பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. ஆனா, இத்தன பிரச்சனைக்கும் க்கும் மத்தியில, இதுக்கு நடுவுல முருகப்பெருமான மறக்காம, அவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறையாம இருந்து பாருங்க. அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் தலைகீழா மாத்திடும். நாம பார்க்குற நெறைய அதிசயங்கள்ல கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல டாக்டர கூட நம்பாம, சுத்தி இருக்கிற பேரண்ட்ஸ், ஆட்கள யாருமே நம்பாம, முருகப்பெருமானை மட்டுமே நம்பி கிரிட்டிக்கலான டைம்ல வேல்மாறல் படிச்சவங்களுக்கு அதிசயங்கள் நடக்கிறத நெறைய பார்த்துருக்கோம். யார் எவ்வளோ தூரம் நீங்க நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து முருகன் கருணை காட்டுறார், அதிசயங்கள் பண்றார். ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க மறக்காதீங்க. ஸோ எத்தன பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு மத்தியில முருகப்பெருமான் மேல இருக்கிற நம்பிக்கைய குறையாம பொறுமையோட இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில கிடைக்கும். முருகனை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கலாம். அடுத்தது சித்தர் வழிபாடு. நமக்கு தெரிஞ்ச பாப்புலரான முருகன் அடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள், அருணகிரிநாதர், போகர் சித்தர், கணக்கம்பட்டி ஐயா இப்படி நெறைய பேர் இருக்காங்க. இதில யாரோ ஒருத்தங்கள புடிச்சுக்கோங்க. உங்க மனசுக்கு விருப்பமான ஒரு சித்தர வந்து நீங்க புடிச்சுட்டு, அவங்களோட ஹெல்ப்ல முருகன வந்து அடையறது ஆக்சுவலா சுலபம். இது மாரி சித்தர் வழிபாடு, முருகன் அடியவர்களுக்கு சேவை செய்வது இதெல்லாம் முருகனுக்கு பிடித்தமான விஷயங்கள்.
இப்போ நம்ம பூஜை முறைக்கு வரலாம். ஸோ, இப்போ வந்து மனச கோயிலா வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரே நாள்ல ஓவர் நைட்ல நடக்காது. இது வந்து பல வருடங்கள் கூட ஆகும். ஆனா, நம்ம முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ மனசுக்குள்ள முருகன கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ பூஜை என்ன பண்ணணும்? நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதுல புதுசா நான் ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. நமக்கு வந்து நெய்வேத்தியமா பார்த்தீங்கன்னா, தேனும், தினைமாவும் ஐயனுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். பஞ்சாமிர்தம் சொல்லவே வேண்டாம். அதே மாரி வெற்றிலை தீபம், 6 விளக்கு தீபம், ஷட்கோண தீபம், செவ்வரளி, கடப்பம்பூ, மஞ்சள் வஸ்திரம், பால் அபிஷேகம் இதெல்லாம் நமக்கு வந்து முருகப்பெருமானுக்கு புடிச்சது. இதுல வந்து நமக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம நெறைய பேருக்கு தெரியும். அதே மாரி விரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி, கிருத்திகை, அதே மாரி காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை, பால்குடம் தூக்குறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்து மறந்துறக்கூடாது. நம்ம முருகப்பெருமான் ஒரு விஷயத்துக்கு மயங்குவாரு. முருகப்பெருமானை உணர்தல் அப்படிங்கிறது இந்த விஷயத்த வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது என்ன அப்படின்னா, திருப்புகழ். திருப்புகழ் பாடுற இடத்துல முருகப்பெருமான் இருப்பாரு. உங்களுக்கு புடிச்ச ஒரு திருப்புகழ் உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு கூட்டுட்டு போகும். உங்களுக்கு நீங்க இதுவரைக்கும் எந்த நெறைய பாடல் கேட்டிருப்பீங்க YouTubeல. அதுல எந்த திருப்புகழ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. அத வந்து நீங்க கூட சேர்ந்து பாடும்போது, திருப்புகழ் வந்து முருகப்பெருமான அதிகமா உணர வைக்குது அப்படின்னு பார்த்து, அத டெய்லியும் படிங்க. அப்புறமா புதுசு புதுசா எக்ஸ்ட்ராவா திருப்புகழ் நீங்க படிச்சுட்டே பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பா வந்து சில திருப்புகழ் உங்களுக்கான ஒரு திருப்புகழா இருக்கும். அத வந்து விட்றாதீங்க. அதே மாரி திருப்புகழ் வந்து படிக்கிறத விட, நீங்க ராகமா பாடி பாருங்க. அது இன்னும் நல்லாருக்கும். ஆக்சுவலா. ஸோ திருப்புகழ் மட்டும் இல்லாம, நம்ம வேற நெறைய விஷயங்கள் முருகப்பெருமானுக்கு புடிச்சது இருக்கு. நம்ம வேல்மாறல் இருக்கு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் இது மாரி சில மந்திரங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம். சில மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்கள் வந்து நீங்க சொல்லலாம். ஓம் சரவண பவ டெய்லி 108 தடவ சொல்லலாம், எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்கூட அதிசயங்களை உண்டாக்கின விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புதுசா இல்ல. நான் திரும்பியும் வந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறேன் அவ்வளோதான். சரி இது இல்லாம முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம விசேஷ தினங்கள்ல சரி இல்ல ஒரு விரத நாட்கள் 21 நாளோ, 48 நாளோ விரதம் நாட்களையும் சரி பார்த்தீங்கன்னா, அசைவம் தவிர்த்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அது நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. ஆனா வெஜிடேரியன் வந்து அந்த விட்டுட்டு கொஞ்ச நாள் தொடர்ச்சியா விட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கான ஒரு மாற்றம் நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பின்னாடி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துலயாவது வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து நம்ம மாற்ற முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா முருகனை நெருங்குவது உறுதி. எல்லோருக்கும் அதிசயங்கள் நடக்கும். எல்லோருக்கும் முருகப்பெருமான் காட்சி தருவாரு. எல்லோரையும் உணர வைப்பார். இது உறுதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. உங்களோட பாயிண்ட்லயும் வந்து மறக்காம வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.